ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேவி லவ்லி சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன விலாக் நம்ம பார்க்க போகிறோன்னா ஃப்ரிட்ஜ் டூர் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் மக்களே எங்களுடைய ஃப்ரிட்ஜ். எங்களோடய ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரீசரில் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஜூஸ், ரோஸ் மில்க் ஜூஸ் இருக்குது. ஃப்ரிட்ஜ் வந்து நான் இப்படி தான் மெயின்டைன் பண்ணுவேன். எனக்கு வந்து ஃப்ரிட்ஜ் நீட்டாக இருக்கணும், கசகசன்னு இருக்கக்கூடாது. நான் இப்படி தான் மெயின்டைன் பண்ணுறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு மிஸ்டேக் தெரிஞ்சாலும் நீங்கள் சொல்லுங்கள், அதை நான் மாற்றிக்கிறேன். காய்கறி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நாங்கள் சந்தைக்கு போகலை, போகாதனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது காயெல்லாம். இது பார்த்திங்கன்னா ஹாட் அண்ட் பாக்ஸ்க்குள்ளே கருவாடு வச்சுருக்குறோம். கருவாடு பார்த்திங்கன்னா நாங்கள் பவானி சாகரில் வாங்கினோம். கருவாடு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் தான் நான் வச்சுருக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வைக்கலாமா வைக்கக்கூடாதான்னு தெரியல. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த பாக்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 30 ரூபாய் எவ்வளோ சம்திங் இருந்தது. அது நான் இது வாங்கின 2 வருஷம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா எலுமிச்சப்பழம் போட்டு வச்சுருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஹோம் தேட்டர் வாங்கும்போது இந்த 2 பாக்ஸ் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. 4 பாக்ஸ் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதில் 2 பாக்ஸ் எங்கள் அக்கா கறி எடுத்துட்டா. 2 பாக்ஸ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா இஞ்சி போட்டு வச்சுருக்கிறேன். இன்னொரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா பொடிங்க, எல்லா பொடியும் போட்டு வச்சுக்குவேன். என்னென்ன பொடினா மசால் பொடிங்க, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, பிரியாணி மசாலா, பெப்பர் தூள், மஞ்சத்தூள், ஏட்டு ஜெட்டு எல்லா பொடியும் நான் இதில் போட்டு வச்சுக்குவேன், ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். பொடி வந்து வெளியே வச்சோம்னா சிந்திரும். அது வந்து க்ளீன் பண்ணும்போது ஃப்ரிட்ஜில் வந்து கரை பிடிச்ச மாதிரி ஒட்டிக்குது. அதனால் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன், பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா தக்காளி பழம் இருக்குது. நாங்கள் இந்த வாரம் சந்தைக்கு போகாதனால எங்கள் ஃப்ரிட்ஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். அதனால் நீங்கள் இது நினச்சிக்க போனால் தக்காளி பழம் இருக்குது. நிஜமாகவே மக்களே நம்ம வீடியோ எடுத்துக்கலாம், நான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாய்ஸ் எடிட் பண்ணி போடுறக்குள்ளேயும் நிஜமாக மண்டையில் இருக்க முடியல, விழுந்துரும் போல். நான் வந்து ஃப்ரிட்ஜை நான் இப்படி தான் மெயின்டைன் பண்ணுவேன். எங்கள் ஃப்ரிட்ஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா மில்க் மேடு வாங்கி வச்சுருக்கிறேன். இது வந்து கேக்குக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நான் அதிகமாக யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா பாயாசத்துக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வச்சுருக்கிறேன். இன்னொரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு, ரோஸ் கலர் சுண்ணாம்பு இங்கெல்லாம் கிடைக்காது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் சுண்ணாம்பு தான் இருக்கும். எங்கள் பாட்டிங்க எங்கள் அம்மாங்க வந்தாங்கன்னா அந்த சுண்ணாம்பு போட மாட்டாங்க, வெள்ளை கலர் சுண்ணாம்பு போட மாட்டாங்க, ரோஸ் கலர் சுண்ணாம்பு தான் போடுவாங்க. அதை கீழே தூக்கி போடாமல் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறேன். இன்னொன்றில் பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2 முட்டை, ஒரு பழனியில் வாங்கின கொய்யாப்பழம் அது ஒன்று இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா பூ வச்சுருக்கிறேன், எங்கள் செடியில் வச்ச பூ, கனகாமரம், அப்புறம் ஜாதி முல்லை, இந்த 2 பூ வச்சுருக்கிறேன். ஒரு மூடி தேங்காய். இது பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் பொடி, அப்புறம் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, மைதா மாவு, இந்த 3 மாவும் வச்சுருக்கிறேன். கீழே பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா சொரக்காய் இருக்குது. இதான் மக்களை எங்களோட ஃப்ரிட்ஜ் டூர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டி சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எதாவது மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா திங்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நான் அடுத்த வாரம் சந்தைக்கு போயிட்டு வந்து திங்ஸ் நிறைய வாங்கி வச்சுட்டு அப்போ ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் மக்களே எங்களுடைய ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்புறம் மீஷோவில் ஒரு ஃப்ரிட்ஜ் கவர் ஒன்று ஆர்டர் பண்ணேன். அது நிஜமாகவே நல்லா இருந்துச்சு, ஒர்த்தானது தான். எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா சைடில் நம்மளுக்கு எதாவது ஒன்று கத்தி எதாவது ஒன்று வேணும்னா நம்ம அதை வச்சுக்கலாம். நான் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.